சிசுபாலன் சேதி நாட்டின் அரசனான தமகோஷனுக்கு மகனாக பிறந்தான். பிறக்கும்போதே அவனுக்கு 4 கைகளும் 3 கண்களும் இருந்தன. இதைக் கண்டு அவனுடைய பெற்றோர் மிகவும் கவலை அடைந்தனர். அவனை கைவிடவும் முடிவு செய்தனர். அப்போது வானிலிருந்து ஒரு அசரீரி ஒலித்தது. அந்த குழந்தையை யார் தன் கைகளில் எடுத்தால் அவனுடைய அதிகப்படியான கைகளும் கண்ணும் மறைந்து விடுகிறதோ அவனாலேயே அவனுக்கு மரணம் நிகழும் என்று அந்த அசரீரி கூறியது. பலரும் அந்த குழந்தையை எடுத்துப் பார்த்தனர். ஆனால் அவனுடைய கூடுதல் உறுப்புகள் மறையவில்லை. ஒரு சமயம் கிருஷ்ணர் சேதி நாட்டிற்கு வந்தார். அவருடைய அத்தை அவரை பார்க்கும்படி அழைத்தாள். கிருஷ்ணர் அந்த குழந்தையை தூக்கியவுடன் அவனுடைய 2 கைகளும் நெற்றியில் இருந்த கண்ணும் மறைந்து சாதாரண குழந்தையைப் போல் ஆனான். இதனால் கிருஷ்ணரே சிசுபாலனுக்கு மரணத்தை அளிப்பவர் என்று அவனுடைய அத்தைக்கு தெரிந்தது. தன் அத்தைக்காக கிருஷ்ணர் சிசுபாலனின் 100 தவறுகளை பொறுப்பதாக வாக்களித்திருந்தார். ஆனால் சிசுபாலன் கிருஷ்ணரை தொடர்ந்து நிந்தித்து வந்தான். 100வது தவறை அவன் செய்தபோது கிருஷ்ணர் தன் சுதர்சன சக்கரத்தால் சிசுபாலனின் தலையை வெட்டினார்.